மியூச்சுவல் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் எல்லாமே ரிஸ்க் உடையது தான். ஆனால் அதுக்குள்ளேயும் வெவ்வேறு கேட்டகரி இருக்குது. லார்ஜ் கேப் ஃபண்டுகள்னு இருக்குது. லார்ஜ் கேப் ஃபண்ட் ஓரளவு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். லார்ஜ் கம்பெனிஸில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு டீசெண்டான வருமானம் வரும். நான் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிக ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரின்னு இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸில் போட்டிங்கன்னா லார்ஜ் கேப்போட இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகம், இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்னு ஃபண்டுகள் இருக்குது. மல்டி கேப் ஃபண்டுகள்னு இருக்குது. அதுகளில் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும் வித் லிட்டில் ஹையர் ரிஸ்க். இல்லை எனக்கு இதெல்லாம் பத்தாது, நான் ஒரு யங் ஏஜ் தான், நான் அதிகமான ரிட்டர்னை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிட் கேப் ஃபண்டுகள்னு இருக்குது. மிட் கேப் கேட்டகரியில் பண்ணையில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகம், ரிஸ்க்கு அதிகம். இல்லை நான் ரொம்ப யங் சேப்பு, எனக்கு 15, 20, 25 வருஷத்துக்கு பணமே தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் ரிஸ்கான கேட்டகரி இருக்கா சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா ஸ்மால் கேப் கேட்டகரின்னு இருக்கு. அது ரொம்ப நீண்ட காலத்தில் ஒரு உன்னதமான வருமானத்தை தரும். ஆனால் ஹையஸ்ட் ரிஸ்க்கு, ஹையஸ்ட் ரிட்டர்ன் பாசிபிலிட்டிஸ். திமேட்டிக் ஃபண்டுகளில் உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட் டைம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு சுப்பீரியர் வருமானம் கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அமையும். ஸோ அக்கார்டிங்லி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். we will get back to you.